அனைவருக்கும் வணக்கம். அம்பேத்கர் அவர்களை பற்றின போன பதிவில் ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக பார்த்தோம். இந்த பதிவில் பாலிட்டி ஓரியன்டாக பார்ப்போம். இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது. மனசில் பதியணும் அப்படிங்கிறக்காக ஒரு சில விஷயங்கள் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பி எஜுகேட்டட், பி ஆர்கனைஸ்டு அண்ட் பி அஜிடேட்டட். கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு. இதை கூறியவர் அம்பேத்கர். I like the religion that teaches liberty, equality and fraternity. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். Life should be greater rather than long. வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இவை அனைத்தும் கூறியவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்களை பற்றின பார்ட் 1 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சமூக நீதி பதிவு பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 1956 அம்பேத்கர் ஹிந்துயிசம்லேருந்து புத்திசமுக்கு கன்வெர்ட் ஆகியிருப்பார். எக்ஸாம்லேயும் அதை பற்றி கேட்டிருக்காங்க. லெசனுக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின்லேயும் அது இருக்குது. இந்த கேள்வியும் சமூக நீதி பதிவிலே பார்த்துருப்பீங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 11 கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. ஸோ ஸ்கூல் லெசன்ஸில் என்னெல்லாம் இந்த மாதிரி மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Caste is not a division of labor, but a division of laborers that poses barriers to mobility and access to resources. சாதி என்பது உழைப்பு பிரிவினையில் இல்லை, ஆனால் மூல வளங்களை அணுகுவதற்கும் சுதந்திர நடமாட்டத்திற்கும் எதிராக உருவாக்கப்பட்ட தடைகள். Caste is not a division of labor. சாதி என்பது உழைப்பு பிரிவினையில் இல்லை அப்படிங்கிற அம்பேத்கர் சொன்ன கூற்றை ஹைலைட் பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெமோக்ரஸி பற்றின இன்னொரு கருத்து. பாலிடிக்ஸில் ஈக்குவாலிட்டிங்கிறது இருக்குது, ஆனால் சோசியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்பில் நமக்கு இன்இக்வாலிட்டி இருக்குது. பாலிடிக்ஸில் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு, அந்த ஓட்டுக்கு ஒரே மதிப்பு. அதே சோசியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்பில் பல்வேறு காரணங்கள்னால நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒரே வேல்யூ அப்படிங்கிற பிரின்சிபலை மறந்துடுறோம் அப்படிங்கிறாரு. அரசியலில் நமக்கு சமத்துவம் இருக்கிறது, ஆனால் சமூக மற்றும் பொருளாதார வாழ்வில் சமத்துவமற்ற தன்மையே நிலவுகிறது. அரசியலில் ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒவ்வொரு வாக்கிற்கும் ஒரே மதிப்பு என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம். ஆனால் நம் சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பின் காரணமாக நம்முடைய சமூக பொருளாதார வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரே மதிப்பு என்ற விதிமுறையை தொடர்ந்து மறுத்தே வருகிறோம் அப்படிங்கிறாரு. அடுத்து இது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை பற்றின காந்தியினுடைய கருத்து. அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். தற்சார்பு கிராமங்களை உருவாக்கக்கூடியது நல்ல விஷயந்தான், ஆனால் அதிகப்படியான அதிகாரங்கள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு வழங்குவதால் வரக்கூடிய தீமைகள் பற்றி அம்பேத்கர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கிராமங்கள் அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடமாக இருக்குமோ ஒழிய வேற எதுவும் இல்லை அப்படின்னு அம்பேத்கர் குறிப்பிடுறாரு. அதுபோன்ற கிராமங்களில் ஆதிக்கமும் செல்வாக்கும் கொண்ட சமுதாயங்கள் மட்டுமே ஏகபோகத்தை நிலைநாட்டி கொண்டு இதர சமுதாயத்திற்கு குரல் இல்லாமல் செய்து விடுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. Though the country and the people may be divided into different states for convenience of administration, the country is one integral whole. Its people, a single people living under a single imperium, derived from a single source. நிர்வாக வசதிக்காக நமது நாடும் மக்களும் பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நமது நாடு ஒருங்கிணைந்த ஒற்றுமையான நாடாகும். ஒரே ஆதாரத்திலிருந்து ஆட்சியின் கீழ் அனைத்து மக்களும் ஒன்றாக ஒற்றுமையாக வசிப்பார்கள். அம்பேத்கருடைய இந்த கூட்டாட்சி தத்துவம் எதை விவரிக்குதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் நிர்வாக வசதிக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றபடி மக்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக தான் வசிப்பாங்க அப்படிங்கிறாரு. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் 3வது தூண் என்று அழைக்கப்படக்கூடியது நீதித்துறை. 3rd pillar ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜுடிஷியரி. அதனால் நீதித்துறை சுதந்திரமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் திறமையானதாகவும் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாரு. இது பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுனால ஹவுஸ் அப்படிங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர் கேன் பி நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் த ஹவுஸ் தட் அவர் ஜுடிஷியரி மஸ்ட் பி போத் இண்டிபெண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மஸ்ட் ஆல்சோ பி காம்பட்டன்ட் இன் இட். And the question is how these two objects can be secured.
நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமைமிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால், எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும். ஜுடிஷியரி பற்றி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இந்தியன் ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்ட் அண்ட் இன் இன்டகிரேட்டட் ஃபார்ம். இந்தியாவின் நீதி அமைப்பானது சுதந்திரமானது மற்றும் ஒருங்கிணைந்தது. இந்தியாங்கிறது மாநிலங்களின் ஒன்றியம், அதுதான் இந்திய கூட்டாட்சி, த இந்தியன் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதாக இருக்குது. டியூவல் பாலிட்டி, இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தாலும் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கான்ஸ்டிடியூஷனல் லா, அதுலேயே சிவில் லா அண்ட் கிரிமினல் லாஸ் அப்படிங்கிறது வந்துடுது. வழக்கின் தன்மை குடிமையியல் அல்லது குற்றவியல் எதுவாயினும் அதற்கு தீர்வு வழங்கக்கூடிய முறையானது ஒன்றே, அதில் வேறுபாடுகள் இல்லை. ஹைகோர்ட்டுனாலோ சுப்ரீம் கோர்ட்டுனாலோ ஒரே மாதிரியான சட்ட விதிகளை பின்பற்றி தான் தீர்ப்பை வழங்குகின்றது. அதற்குண்டான ஜூரிஸ்டிக்ஷன், அது செல்லுபடியாகக்கூடிய எல்லைகள் அப்படிங்கிறது மட்டும்தான் மாறுபடுது. மற்றபடி ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டுட்டு வருது. போன பதிவின் முடிவில் பார்த்துருந்தோம், 1946 எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் ஜெயித்தவங்க இடைக்கால அரசாங்கம், இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் பொதுக்கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்றைக்கி நடந்திருக்கும். அதற்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதில் 29 ஆகஸ்ட் 1947 அன்றைக்கி டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதோட சேர்மனாக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை நியமித்தாங்க. இந்திய அரசமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. அம்பேத்கர். அதில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இதுவும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது உண்டு. ஸ்டாண்டர்ட் 11 20 days அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் 6 கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டு. லோக்சபா வெப்சைட்லேயும் நான் வெரிஃபை பண்ணிட்டேன். அடிக்கடி எக்ஸாமில் இதுவும் கேட்டிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு டிராஃப்டிங் கமிட்டிக்கான டைம் பீரியட் 2 years 11 months 17 days. இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு வரைவு குழு எடுத்துக்கொண்ட கால அளவு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் ஆன், இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949. இந்த 26 நவம்பர் தான் கான்ஸ்டிடியூஷன் டே ஆர் நேஷ்னல் லா டே, இந்திய அரசமைப்பு நாள் அல்லது தேசிய சட்ட தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எக்ஸாமில் இந்த தகவல்கள் அடிக்கடி கேட்குறது உண்டு. நெக்ஸ்ட்டு டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழுவை பற்றி பார்ப்போம். அதனுடைய தலைவர் சேர்மன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இந்த வரைவு குழுவுக்கு உண்டான ஆலோசகர் லீகல் அட்வைசர் B.N. ராவ். அதில் இருந்த உறுப்பினர்களில் கைத்தான் இறந்துட்டார். மிட்டர் உடல்நலக்குறைவுனால் விலகிட்டார். அவங்களுக்கு பதிலாக மாதவராவ் கிருஷ்ணமாச்சாரி ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ அம்பேத்கரோட இந்த மெம்பர்ஸ் சேர்த்துனா மொத்தம் 7 பேர் அந்த வரைவு குழுவில் இருந்தாங்க. முகமது சாதுல்லா, முன்ஷி, மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி, கிருஷ்ணசாமி, கோபாலசாமி. ஈஸியாக எழுதிக்கலான்னு மா வரிசை ஒரு சைடும் கா வரிசை ஒரு சைடும் எழுதியிருக்கேன். முகமது சாதுல்லா, முன்ஷி, மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி, கிருஷ்ணசாமி, கோபால்சாமி. இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு 60க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய அரசியலமைப்பை பற்றி படிக்க வேண்டியது இருந்தது. குறிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, பிரிட்டன், US, அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ரஷ்யா, பிரான்ஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தந்த நாடுகளின் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களையும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் பணியில் கருத்தில் கொள்ளப்பட்டது. இப்படி பல நாடுகளுடைய அரசமைப்பு படித்ததாலேயே வரவு குழுவிலேயே 7635 சட்ட மசோதாக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதில் எதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சூட்டாகிற மாதிரி இருக்கோ அதை எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2473 சட்ட மசோதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருக்கு. அதை எழுதியவர் கேலிகிராஃபர் பிரேம் பிஹாரி நாராயண் ரைசடா. டிராஃப்டிங் கமிட்டி 20 நவம்பர் 1949 அன்றைக்கி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃபைனலைஸ் பண்ணாங்க. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி 26 நவம்பர் 1949 அன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த டைமில் 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இப்போது 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 368 பயன்படுத்தி பார்லிமெண்ட் சட்ட திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோஃபார் 100க்கும் மேலே அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ண கிளாஸ் பாக்ஸுக்குள்ளே பாதுகாப்பாக பார்லிமெண்ட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு தோராயிரமாக 64 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. உலகத்திலேயே கையாலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்புகள்லேயே இந்திய அரசியலமைப்பு தான் மிக நீளமானது. அதுபோக பல சேலியன் ஃபீச்சர்ஸும் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை, அது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸுமே, குறிப்பாக சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், பாகுபாடை தடை செய்தல், சமவாய்ப்பளித்தல், தீண்டாமை ஒழிப்பு, இது போன்ற சட்டங்கள் எல்லாம் மற்ற நாட்டில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியல. நம்ம நாட்டில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் அம்பேத்கர் செய்த சாதனைகளில் ஒன்றாவே பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் பற்றி அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லைனா அதை பற்றிய ஒரு கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. குறிப்பாக இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது உண்டு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு அம்பேத்கர் விவரித்தது ஆர்டிகிள் 32. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அம்பேத்கர் விவரிப்பது விதி 32. அது என்னன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதற்கு கீழே ஒரு 5 விதமான நீதி பேராணைகள் வரும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹேபஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராணை. மண்டமஸ், கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. புரோஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. செர்டியோராரி, ஆவணக்கேட்பு நீதி பேராணை. குவா வாரண்டோ, தகுதி முறைவினமும் நீதி பேராணை. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய நீதி பேராணை வழங்கக்கூடிய உரிமைகள். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 148, விதி 148. சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஷால் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர், தலைமை கணக்கு தணிக்கையாளர் என அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். ஆர்டிகிள் 148, இது அம்பேத்கர் சொன்ன கூற்று. இதை தவிர வேற என்னெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டுக்கு முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு பார்த்தாக்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி, சுப்ரீம் கோர்ட்டு அண்ட் எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நாவல் ஃபீச்சர்ஸ், புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் விவரிப்பது பகுதி 4 விதி 36 முதல் 51 வரை இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். நாவல் ஃபீச்சர்ஸ், புதுமையான சிறப்பம்சங்கள், டிபிஎஸ்பி ஆர்டிகிள் 36 to 51. ஸ்டாண்டர்ட் 12 பொலிட்டிக்கல் சயின்ஸில் காஷ்மீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 1949 சமயங்களில் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாகவும் இந்தியாவோட லா மினிஸ்டராகவும் இருந்தவர் அம்பேத்கர் அவர்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் காஷ்மீரி லீடரான ஷேக் அப்துல்லாவை காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய அவங்களுடைய கோரிக்கையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அம்பேத்கரை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் அம்பேத்கரை மீட் பண்ணி தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருப்பார். ஆனால் ஆர்டிகிள் 370 உருவாக்குறதுக்கு அம்பேத்கர் அவர்கள் மறுத்துட்டார். அதற்கு பதிலாக டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்த இன்னொரு மெம்பரான கோபால் சாமி, அவர் தான் இந்த ஆர்டிகிள் 370 சட்டப்பிரிவு அல்லது விதி 370 எழுதியவர். இது ஒரு டெம்பரரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ் கீழே வரக்கூடியதாக இருக்குது. பார்ட் 21 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தற்காலிகம் மற்றும் இடைமாறுதல் பிரிவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அரசமைப்பு விதியாக இது இருக்குது. இதை இப்போ சமீபத்தில் அபாலிஷ் பண்ணிட்டாங்க.
இந்திய அரசியலமைப்பில் தேவையற்ற வார்த்தை என அம்பேத்கர் வர்ணித்தது சட்ட உறுப்பு அல்லது சட்டப்பிரிவு 356, டெட் லெட்டர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அம்பேத்கர் மென்ஷன் பண்ணது ஆர்டிகிள் 356. அது மாநில அவசர நிலை, ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகிள். இது எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸ்டாண்டர்ட் 12ல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பதிவில் எக்ஸாமுக்கு பாலிட்டி ஓரியன்டாக பார்த்தோம். அடுத்த பதிவில் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.